Welcome to Science Academy. Last class la vandu நம்ம locations and reliefs பார்த்திருப்போம். இந்த கிளாஸ்ல வந்து Great Plains and desert, island and drainage system பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா plains பத்தி பார்க்க போறோம். இந்தியால மொத்தம் எத்தனை plains இருக்கு அப்படினு பார்த்துக்கிட்டீங்கன்னா சோ டோட்டலா நம்ம மேப் வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் plain அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா Himalayas. ஓகேங்களா? சோ Himalayasல இருக்கிறது எல்லாமே ஒரு plain-ஆ ஓகேங்களா? சோ mountain ranges இருக்கிறது ஒரு plain-ஆ வந்துரும். சோ இந்த Himalayas northern part and north eastern part சிக்கிமும் வந்து இந்த Himalayan plains-ல தான் வந்துரும். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு Great Plains இருக்கும். ஓகேவா? So Great Plains பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ராஜஸ்தான்ல ஸ்டார்ட் ஆயிட்டு உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் அண்ட் அசாம் மேகாலயா அது வரைக்கும் வருது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், சென்ட்ரல் ஹைலேண்ட் அண்ட் டெக்கான் பிளாட்டியூ ஆர் பெனின்சுலார் பிளாட்டியூஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு பிளைன்ஸ்ன்னு இருக்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ கிரேட் பிளைன்ஸ் பார்த்துருவோம். கிரேட் பிளைன்ஸ் வந்து 4 டிவிஷன் மேஜர் டிவிஷன்ஸாக பிரியும் அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற டிவிஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கிரேட் பிளைன்ஸ் பற்றி. ஓகே, கிரேட் பிளைன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கிரேட் பிளைன்ஸில் வந்து நம்மளோட இந்தியாவோட மேஜர் ரிவர்ஸ் ஓடுது. ஓகேவா? ஸோ இந்தியாவோட மேஜர் ரிவர்ஸ் ஓடுது. ஸோ கங்கை, யமுனா அண்ட் பிரம்மபுத்திரா எல்லாமே வந்து அந்த டெல்டாஸில் வந்துடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கிரேட் பிளைன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ கிரேட் பிளைன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட டோட்டல் லென்த் எவ்வளவு? சரிங்களா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட் கண்டென்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபேக்ட் கண்டென்ட்டாக இருக்கிறதுனால நோட்ஸ் நிறைய எடுக்க வேண்டியது வரும். ஓகேவா? ஸோ கிரேட் பிளைன்ஸோட டோட்டல் லென்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2400 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டல் லென்த்து அண்ட் அதோட விட்த்து பார்த்துக்கிட்டிங்களா? ஓகேங்களா? ஸோ விட்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா width 242 320 kilometers. ஓகே, சரிங்களா? அண்ட் இது வந்து இதோட டோட்டல் ஏரியா எவ்வளோ இருக்குன்னா 7 lakh square kilometers இருக்குது. ஓகேவா? ஸோ டோட்டல் லென்த் வந்து 2400 கிலோமீட்டர்ஸ் அண்ட் அதோட விட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 242 320. இதோட விட்டு வந்து எந்த டைரக்ஷனில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் வித் இன்க்ரீசஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ சென்ட்ரல் ஐலாண்ட் பார்த்தோம். இந்த இடத்த வந்து ராஜஸ்தான் இந்த சைடில் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், ஈஸ்டில் இருக்கிறதோட வெஸ்ட் சைடில் இதோட விட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ 242 320 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போது ஈஸ்ட் சைடில் வந்து 240 அண்ட் வெஸ்ட் சைடில் 320. ஓகேங்களா? ஸோ இதோட விட்டு வந்து இன்க்ரீசஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து மோஸ்ட் ஃபெர்டைல்டு பிளைன். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஃபெர்டைல்டு பிளைன் தான் இந்த கிரேட் பிளைன்ஸ் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிமாலயாஸ்லேருந்து அடிச்சுக்கிட்டு வர அந்த செடிமெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே டெபாசிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த செடிமெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து இந்த ரீஜியன்ஸில் டெபாசிட் ஆகிடும். இந்த ரீஜியன் அண்ட் இந்த சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சட்லஜ், செனாப் அண்ட் ரிமைனிங் வந்து டெசர்ட் ரீஜனாக இருக்குது. ஓகேவா? ஸோ அண்ட் இவ்வளோ ஃபெர்டைல்டு ரீஜனாக இருக்கிறதுனால அது வந்து கல்டிவேஷனுக்கு ரொம்ப சூட்டபுளான லேண்ட். அது மட்டும் இல்லாமல் அது வந்து அலுவியம் சாயிலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ஸ்ட்ரெச் ஆஃப் அலுவியம் சாயில் இன் த வேர்ல்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கிரேட் பிளைன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் அலுவியம் இன் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் என்னென்ன ரிவர்ஸோட டெபாசிட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சம் எக்ஸாம்பிள்ஸ்னால் இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா அண்ட் தர் ட்ரிபியூட்டரிஸ். இந்த எல்லா ரிவர்ஸோட செடிமெண்ட்ஸ் தான் வந்து இந்த ரீஜனில் டெபாசிட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த மேஜர் அதாவது இந்த கிரேட் பிளைன்ஸ் வந்து ஆஸ் பர் வேரியஸ் ரிவர்ஸ் அண்ட் டோப்போகிராஃபிக்கல் கேரக்டரிஸ்ட் படி நார்தர்ன் பிளைன்ஸ் வந்து 4 மேஜர் கேட்டகரிஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ராஜஸ்தான் பிளைனாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ராஜஸ்தான் பிளைன்ஸ், நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, தேர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கங்கா பிளைன்ஸ்,
ஃபோர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரம்மபுத்திரா. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வந்து அவங்க ராஜஸ்தான் பிளைனை எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ராஜஸ்தான் பிளைன் அண்ட் இந்த ரீஜனை வந்து பஞ்சாப், ஹரியானா, நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கங்கா அண்ட் இந்த இடத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பிரம்மபுத்திராவோடது வந்து மீட் ஆகுமா, சரிங்களா. ஸோ அதனால் வந்து இந்த பிரம்மபுத்திரா அண்டு கங்கா ரீஜன் இதோட முடியும். ஓகேங்களா. ஸோ 4 பிளைன்ஸாக நமக்கு வந்து பிரிக்கிறாங்க. அண்ட் இப்போ இதோட கேரக்டரைஸை வந்து பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ராஜஸ்தான் பிளைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆரவல்லி ரேஞ்சோட வெஸ்ட் சைடில் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்தியா வச்சுக்கோங்க சும்மா சாம்பிள். இந்த இடத்துல ஆரவல்லி ரேஞ்ச் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த ஆரவல்லி ரேஞ்சுக்கு வெஸ்ட் சைடில் நமக்கு இந்த ராஜஸ்தான் பிளைன்ஸ் இருக்குது. இதோட டோட்டல் ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஓகேவா. ஸோ ராஜஸ்தான் பிளைன்ஸோட டோட்டல் ஏரியா எவ்வளோன்னா 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து எந்த ரிவர்ஸோட டெபாசிஷனால் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிவர் லூனி அண்ட் சரஸ்வதி. ஓகேங்களா. ஸோ சரஸ்வதி ரிவர் அப்படின்றது இப்போ கிடையாது, பட் அந்த ரிவரோட டெபாசிட்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரிவர் லூனி அண்ட் ரிவர் சரஸ்வதியோட டெபாசிட்ஸ் தான் இந்த ராஜஸ்தான் பிளைன்ஸ். ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செவரல் சால்ட் லேக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். அதில் மேஜர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாம்பார் சால்ட் லேக். ஓகேங்களா. ஸோ சாம்பார் சால்ட் லேக் அதுதான் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பிளைன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பஞ்சாப், ஹரியானா பிளைன். ஸோ இதோட இங்கே இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஆஃப் கிரேட் இண்டியன் டெசர்ட். ஓகேவா. ஸோ இப்போ கிரேட் இண்டியன் டெசர்ட் இங்கே இருக்குன்னா அதோட நார்த் ஈஸ்ட்டில் இங்கே இருக்குது. ஓகேவா. ஸோ டெசர்ட் இங்கே இருக்குது அண்ட் இதோட நார்த் ஈஸ்ட்டில் பஞ்சாப் அண்ட் ஹரியானா பிளைன்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இதோட ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு பை எந்தெந்த ரிவர்ஸோட டெபாசிட்ஸ் வந்து பஞ்சாப், ஹரியானா பிளைன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிவர் சட்லஜ், ரிவர் பீஸ் அண்ட் ரிவர் ராவி. ஓகேங்களா. ஸோ இந்த 3 ரிவரோட டெபாசிஷன் அண்ட் செடிமெண்ட்ஸ் எல்லாமே தான் பஞ்சாப், ஹரியானா பிளைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா திஸ் பிளைன் ஆக்ட் ஆஸ் வாட்டர் டிவைடு. ஓகேங்களா. ஸோ இப்போ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளைன் ஆக்ட் ஆஸ் டோப் ஆர் வாட்டர் டிவைட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ டோப் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ 2 இது பிரியுது பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நடுவில் இருக்கும் பாருங்கள், அதுதான் வந்து டோப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலம் தான் வந்து டோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க இந்த பஞ்சாப் அண்ட் ஹரியானா அப்படின்றது வந்து என்னவா இருக்குன்னா வந்து டோபாக இருக்குது. ஓகேவா. ஸோ திஸ் பிளைன் ஆக்ட் ஆஸ் அ டோப் ஆர் வாட்டர் டிவைடு. மேஜர் வாட்டர் ஷெட் இட் டிவைட்ஸ் ஆர். ஸோ என்னென்ன ரிவர்ஸை வந்து இதை டிவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யமுனா, சட்லஜ், கங்கா, யமுனா. ஓகேங்களா. ஸோ இந்த ரிவர்ஸ் எல்லாத்தையும் வந்து இது டிவைட் பண்ணுது. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது கங்கா பிளைன்ஸ். சரிங்களா. ஸோ இது எங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ரிவர் யமுனா இன் வெஸ்ட் டு பங்களாதேஷ் இன் ஈஸ்ட். ஸோ ரிவர் யமுனா இங்கே இருக்குன்னா இங்கேருந்து பங்களாதேஷ் ஈஸ்ட் வரைக்கும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா இது பங்களாதேஷ் உள்ளேயும் போயிட்டு பிரம்மபுத்திரா கூட கலந்து தான் வந்து டெல்டா ஃபார்மேஷன் நடக்குது. ஓகேவா. ஸோ அதனால் வெஸ்ட் சைடில் யமுனா ரிவர்லேருந்து ஈஸ்ட் சைடில் பங்களாதேஷ் வரைக்கும் இந்த கங்கா பிளைன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இதோட ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா 3.75 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். சரிங்களா. ஸோ லார்ஜஸ்ட் பிளைன் ஆஃப் இந்தியா இந்த கங்கா பிளைன் தான் வந்து லார்ஜஸ்ட் பிளைன் ஆஃப் இந்தியா. அண்ட் இது எந்த ரிவர்ஸால் ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கே தெரியும், ரிவர் கங்கா. அண்ட் அதோட ட்ரிபியூட்டரிஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காக்ரா, கண்டக், கோசி, யமுனா, சாம்பல், பெத்வா எக்ஸட்ரா. ஓகேங்களா. ஸோ நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் பார்த்துடலாம். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். ஸோ நம்ம இங்கே வந்து திபாங் இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்த வந்து உள்ளே வரும். அந்த உள்ளே வந்துட்டதுக்கு அப்புறமா இதை வந்து பிரம்மபுத்திராவோட ரிவர் சொல்லுவோம். இந்த ரிவர் வந்து பங்களாதேஷ் உள்ள போயிட்டு கலக்கும். ஸோ அதுதான் வந்து பிரம்மபுத்திரா பிளைன் சொல்கிறாங்க. லொக்கேட்டட் மெயின்லி இன் டு த ஸ்டேட் ஆஃப் அசாம். ஓகேவா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உள்ள அருணாச்சல் பிரதேஷில் உள்ள வந்து அசாமில் வந்து டேரெக்டாக பங்களாதேஷ் போயிடும். அப்போது இந்த குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் நமக்கு இந்தியாவில் இருக்கும், அது மட்டும்தான் வந்து பிரம்மபுத்திரா பிளைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அண்ட் இதோட ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து லோயஸ்ட் லெவல் பிளைன் located in eastern part of Great Plains. இது எந்த ரிவரால் ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா ஒரே ரிவர் தான் பிரம்மபுத்திரா. அண்ட் இதோட alluvial fans and marshy tracts. ஓகேங்களா. ஸோ இட் கிரியேட்ஸ் alluvial fans and marshy tracts. ஸோ அப்போனா கிரேட் பிளைன்ஸில் மொத்தம் 4 இருக்குது. அண்ட் 4ஓட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஓகேவா. இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
ஸோ பிளைன்ஸுக்கு கீழே ஒரு சில டேர்ம் இருக்குது, அதாவது பாக்ரா பிளைன், டெராய்ட் ட்ராக், பாங்க்ரா பிளைன், காதர் பிளைன், டெல்டா பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் ஆகுது. ஸோ இந்த ஒவ்வொன்றத்தை பற்றியும் பார்த்துட்டா நமக்கு இந்த பிளைன்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து முடியுது. ஓகேவா? ஸோ பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த ரீஜன்ஸில் இருந்துலாம் கொஷின் வர ஏரியா அண்ட் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்பர் பிளைன். ஸோ ஃபேக்ட் கண்டென்ட் தான் நிறையா இருக்கும், டேட்டாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் மேட் அப் ஆஃப் gravels and unassorted sediments deposited by the Himalayan rivers. ஓகேங்களா? ஸோ மேட் ஆஃப் key points. ஓகேங்களா? ஸோ gravels and unassorted sediments. சரிங்களா? ஸோ sediment deposits. ஸோ இங்கே கிராவல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, ஜல்லிக்கற்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜல்லிக்கல் அல்லது கூழாங்கல், அதுதான் வந்து இங்கே வந்து கிராவல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது அந்த பார்பர் பிளைன் அப்படின்றது எப்படி உருவாயிருக்குன்னா மேட் ஆஃப் கிராவல்ஸ் அண்ட் அன்அசார்ட்டட் செடிமெண்ட்ஸ் டெபாசிட்ஸ் பை த ஹிமாலயன் ரிவர்ஸ். ஓகேவா? அண்ட் இந்த பிளைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹை, ஸோ ஹை that most of the small streams flow over this region disappear. ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜனில் ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் எதுவுமே வந்து போகாது. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது லைஸ் டு த சவுத் ஆஃப் சிவாலிக் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். ஸோ சிவாலிக்ஸ் ரேஞ்ச் பார்த்துருப்போம், அந்த சிவாலிக்ஸ் ரேஞ்சுக்கு சவுத் சைடில் தான் இந்த பார்பர் பிளைன் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? ஸோ மெயினாக எந்த இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜம்மு காஷ்மீர் டிவிஷன் டு அசாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இதோட விட்த் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 to 15 கிலோமீட்டர்ஸ். 8 to 15 கிலோமீட்டர்ஸ் வந்து இதோட விட்த் இருக்கும். வெஸ்ட் சைடில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்க்ரீஸ் இன் வெஸ்ட்டு, டிக்ரீஸ் இன் ஈஸ்ட். ஸோ ஃபுல்லாக எழுதுனா டைம் ஆகுன்றதுனால ஷார்ட்டாக எழுதுகிறேன். ஓகேவா? ஸோ இதோட விட்த்து வந்து 8 to 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். வெஸ்ட் சைடில் அதிகமாக இருக்கும். இன்க்ரீஸ் இன் விட்த்து வந்து வெஸ்ட் சைடில் அதிகமாக இருக்கும், ஈஸ்ட் சைடில் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இது வந்து நாட் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன். சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த இது எல்லாமே எதனால் மேடாயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராவல்ஸ்னால மேடாயிருக்கு. சரிங்களா? ஸோ வெறும் ஜல்லி அண்டு கூழாங்கல் இதனால் மட்டுமே மேடாயிருக்கிறதுனால இந்த இடத்த வந்து சாயில் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. சாயிலோட வந்து பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சாயில் இல்லாத இடத்த நம்மளால் கல்டிவேஷன் பண்ண முடியாதா? ஓகேவா? ஸோ அப்போனா இந்த பார்பர் பிளைனில் வந்து இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் த கல்டிவேஷன். சரிங்களா? ஸோ இதோட இது முடிஞ்சிருச்சு, இவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த பார்பர்ன்றது சவுத் ஆஃப் சிவாலிக்ஸில் சிச்சுவேட்டட் ஆயிருக்கு. இது என்னவால் மேடாயிருக்குன்னா gravels and unassorted sediment deposits by the Himalayan rivers. and இதோட width பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 to 15 கிலோமீட்டர்ஸ். மெயினாக வெஸ்ட் சைடில் அதிகமாக இருக்கும், ஈஸ்ட் சைடில் கம்மியாக இருக்கும். இது வந்து நாட் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு டெராய்ட் ட்ராக். ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் பயப்படவே தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்ட் மட்டும் படிச்சுட்டாவே போதும், நீங்கள் வந்து பயப்படாமல் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணலாம். ஸோ இதோட விட்த் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இது என்ன மாதிரியான இடம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இட் இஸ் ஜோன் ஆஃப் எக்ஸசிவ் டம்ப்னஸ். எக்ஸசிவ் டம்ப்னஸ் அண்ட் திக் ஃபாரஸ்ட் and rich wildlife. சரி, ஓகேங்களா? அண்ட் இதோட விட்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 15 to 30 கிலோமீட்டர். இன்க்ரீசஸ் இன் ஈஸ்ட். ஓகேங்களா? இன்க்ரீசஸ் இன் ஈஸ்ட். மெயினாக எந்த ரீஜன் சொல்கிறாங்கன்னா பிரம்மபுத்திரா ரீஜன் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா? அந்த பிரம்மபுத்திரா ரீஜனில் இந்த டெராய்ட் ட்ராக்கோட விட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் என்னென்னா அந்த பிரம்மபுத்திராவோட பிளைனில் இட் கிரியேட்ஸ் லூமி அண்ட் டேம்ப், அதாவது லூமி
அலுவியல் ஃபேன்ஸ் அண்ட் மார்ஷி ட்ராக்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரம்மபுத்திரா பிளைன்ஸில் பார்த்துருப்போம் பார்த்துக்கிட்டீங்களா. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்த டெராய்ட் ட்ராக் வந்து ரொம்ப அதிகமாக பிரம்மபுத்திரா வேலியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட விட்டும் வந்து பிரம்மபுத்திரா பிளைன்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா. அண்ட் வந்து இது மேடப் ஆஃப் எக்ஸசிவ் டம்ப்னஸ் அண்ட் திக் ஃபாரஸ்ட் இருக்கிற ரீஜன்ஸில் இந்த டெராய்ட் ட்ராக் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெனி ஸ்டேட்ஸ் டெராய் ஃபாரஸ்ட், அதாவது இந்த டெராய் ஃபாரஸ்ட்டை எல்லாருமே வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதனாலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்டிவேஷன் பண்ணுறதுக்காக ஓகேங்களா. ஸோ கல்டிவேஷன் பண்ணுறதுக்காக இந்த டெராய் ஃபாரஸ்ட்டை வந்து நிறைய பேர் கிளியர் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அதோடு அது முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா இது வந்து ரொம்ப எக்ஸசிவ் டம்ப்னஸாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ மார்ஷி லேண்ட் அதிகமாக இருக்கும் அண்ட் அலுவியல் ஃபேன்ஸ் இந்த இடத்த இருக்கும். ஸோ அதனால தான் வந்து மெயினாக பிரம்மபுத்திரா ரீஜனில் இதோட விட்த் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா. அண்ட் திக் ஃபாரஸ்ட் அண்டு ரிச் வைல்ட் லைஃப் இந்த பிளைனில் இருக்குது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட விட்த் 15 to 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அண்ட் நிறையா ஸ்டேட்ஸில் இந்த டெராய் ட்ராக்கை மெயினாக அசாம்ஸ் மெகாலயா அந்த ரீஜன்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா. அந்த ரீஜனில் இந்த டெராய் ட்ராக்கை வந்து இந்த ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு கல்டிவேஷன்ஸ்க்காக லேண்டை உருவாக்குறாங்க ஓகேவா. ஸோ இதனால இந்த டெராய் ஃபாரஸ்ட்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆகிக்கிட்டே வருது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாங்க்ரா பிளைன் ஓகேங்களா. ஸோ பாங்க்ரா பிளைன் பார்க்குறோம். இது வந்து ஒரு ஓல்டர் அலுவியம் சாயில் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஓல்டர் அலுவியம், இதுதான் வந்து இதோட க்ளூ ஓகேவா. பாங்க்ரா பிளைன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டுக்கோங்க, upland alluvial tracts formed by older alluvium. ஓல்டர் அலுவியமால் ஃபார்ம் ஆன பிளைன் எதுன்னு கேட்டாங்கன்னா பாங்கர் பிளைன் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா லேண்ட் லைஸ் above the flood limits. லேண்ட் லைஸ் above flood limits ஓகேங்களா. அப்போனா இந்த ரீஜனில் வந்து ஃப்ளட்டுக்கான சான்சஸே கிடையாது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாயில் இஸ் டார்க். சாயில் வந்து ரொம்ப டார்க்கான கலரில் இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிச் இன் ஹியூமனஸ் கலர். இந்த பிளைன் வந்து ரிச் இன் ஹியூமஸ் கண்டென்ட் அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெல் ட்ரைன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஓகேங்களா. ஸோ ஓகேவா. ஸோ பாகர் பிளைன் அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓல்டர் அலுவியமால் உருவாக்கப்பட்டது. அண்ட் இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிவரோட ஃப்ளட் லிமிட்டுக்கு மேலே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அபவ் த ஃப்ளட் லிமிட்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ். அண்ட் சாயில் இஸ் வெரி டார்க் இன் கலர். எதனாலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிச் இன் ஹியூமஸ் கண்டென்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த பாங்கர் பிளைன் வந்து அக்ரிகல்ச்சருக்கு சூட்டபிள் ஆனது ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு காதர் பிளைன். ஸோ இது வந்து நியூர் அலுவியம். நியூ அலுவியம் ஓகேங்களா. இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பெட் லேண்ட்ஸ்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ பெட் லேண்ட்ஸ் அண்ட் இது வந்து ரொம்ப ஹை ஃபெர்டைல்டு சாயில் ஓகேங்களா. ஸோ ஹை ஃபெர்டைல்டு சாயில். தீஸ் ட்ராக்ஸ் ஆர் enriched by fresh silt every year during rainy season. ஸோ கன்சிஸ்ட் ஆஃப் சாண்ட், சில்ட், கிளே, மட் ஓகேங்களா. ஸோ நியூர் அலுவியமால் உருவாக்கப்பட்ட பிளைன் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காதர் பிளைன். இந்த காதர் பிளைன் என்னவான்னு சொல்லுவாங்கன்னா பெட் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இதுவும் வந்து சூட்டபிள் ஃபார் த அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வருஷம் ரெய்னி சீசன் அப்போது ஃப்ரெஷ்ஷான சில்ட், அதாவது சில்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாண்ட் இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பொடியான சின்ன கல் மாதிரி இருக்கும் பார்த்துக்கிட்டிங்களா, அதை வந்து சில்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில்ட்டு, சாண்டு, கிளே, மட்டு எல்லாமே வந்து இந்த ரீஜனில் அவைலபிளாக இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹை ஃபெர்டைல் சாயில் சரிங்களா. ஸோ லாஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல்டா பிளைன். ஸோ டெல்டா பிளைன் எவ்வளோ ஏரியா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.9 lakh
1.9 lakh square kilometers. ஸோ டெல்டா பிளைனோட ஏரியா எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.9 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கங்கா ரிவரோட லோயஸ்ட் ரீஜனில் இது இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து கன்சிஸ்ட் ஆஃப் ஓல்டு மட், நியூ மட் அண்டு மார்ஷ். ஓகேங்களா. ஸோ மார்ஷ்னால் வந்து தண்ணி சேர் மாதிரி கலந்து இருக்கும் பார்த்துக்கிட்டிங்களா, அதை தான் வந்து மார்ஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ஓல்டு மட், நியூ மட் அண்டு மார்ஷ் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் டெல்டா பிளைன். அண்ட் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல்டா ரீஜன்ஸில் அப்லாண்ட்ஸை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டெல்டா ரீஜியன்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்லாண்ட்ஸை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அப்லாண்ட்ஸை சார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்டு மார்ஷி ஏரியாஸை என்னென்னு சொல்லுவாங்க, மார்ஷி ஏரியாஸ் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இவ்வளோதான். இந்த அப்லாண்ட்ஸை வந்து சார்ஸ்னும் மார்ஷி ஏரியாஸை வந்து பில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த டெல்டா பிளைன் டோட்டல் ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.9 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதுவும் லோயஸ்ட்டு கங்காவோட லோயர் ரீஜன் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அந்த இடத்துல தான் இந்த டெல்டாஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் அந்த ரீஜனில் தான் வந்து டெல்டா பிளைன் இருக்கும். அண்ட் இதோட என்ன மாதிரியான சாயில் அதாவது இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓல்டர் மட், நியூர் மட் அண்டு மார்ஷி லேண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெனின்சுலார் பிளாட்டியூ பற்றி பார்க்கணும். ஓகேவா. ஸோ டயக்ராம் போட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா. ஓகே வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பெனின்சுலார் பிளாட்டியூ பார்க்க போகிறோம். ஸோ எதனால் இதை வந்து பெனின்சுலார் அப்படின்னு பார்க்குறோன்னா, ஒரு லேண்டை 3 sides சி வந்து கவர் பண்ணியிருந்தால் அதை வந்து பெனின்சுலார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அப்படின்னா ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டை 3 sides வந்து சி கவர் பண்ணியிருந்தா அதை பெனின்சுலார்னுவாங்க. அதனால் நம்ம பிளாட்டியூ வந்து பெனின்சுலார் பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ பெனின்சுலார் பிளாட்டியூவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அண்ட் டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ பெனின்சுலார் பிளாட்டியூவில் சென்ட்ரல் ஐலாண்ட் அண்ட் டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது இந்த ரீஜன்ஸோட ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டா முடிஞ்சிருது. ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெனின்சுலார் பிளாட்டியூ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுதுன்னா 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணுது. ஓகேவா. ஸோ பெனின்சுலார் பிளாட்டியூ வந்து 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணுது. அபவுட் ஹாஃப் ஆஃப் த டோட்டல் ஏரியா ஆஃப் த கண்ட்ரியை வந்து இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ தான் வச்சுருக்கு. ஓகேங்களா. ஸோ ஹாஃப் ஆஃப் த டோட்டல் ஏரியா ஆஃப் த கண்ட்ரியில் இந்த நம்ம இதுதான் வச்சுருக்கு. எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் ஏரியா வந்து 32 something lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இந்தியா இருக்கும். நம்ம இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ மட்டும் 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓல்டு ராக்கி பிளைன் ரீஜன். ஓகே. சாரி, பிளாட்டியூ. ஸோ ஓல்டு ராக்கி பிளாட்டியூ ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அண்ட் இங்கே என்ன மாதிரியான லேண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்த் வெஸ்டர்ன் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஐலாண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரீஜனில் நமக்கு வந்து அதாவது சென்ட்ரல் ஐலாண்ட். ஓகேவா. ஸோ குஜராத் இந்த ரீஜனில் இருக்கும். இந்த சென்ட்ரல் ஐலாண்ட் இந்த ரீஜனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆரவல்லி ரேஞ்ச் இருக்கும். ஓகேவா. ஸோ ஆரவல்லி ரேஞ்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பந்தல்கேண்ட் ஹேண்ட் அப்லேண்ட், கைமூர் அண்டு ராஜ்மலா ஹில்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ ராஜ்மலா ஹில்ஸ் வந்து இந்த ரீஜனில் இருக்கும் நமக்கு. ஓகேவா. ஸோ ஈஸ்டர்ன் சைடில் இருக்கும் சென்ட்ரல் ஐலாண்ட்ஸில். அண்டு பந்தல்கேல் அப்லேண்ட் வந்து நமக்கு நார்தர்ன் சைடில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து சென்ட்ரல் பார்ட்டில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் த பிளாட்டியூ மோர் தென் 600 meter ஃப்ரம் த sea level. ஃப்ரம் sea level. சரிங்களா. ஸோ அணைமுடி தான் வந்து ஹையஸ்ட் பீக். எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2695 meters. ஓகேங்களா. ஸோ அணைமுடி வந்து 2695 meters லொக்கேட்டட் இன் அணைமலை. ஸோ அந்த நம்ம பிளாட்டியூ இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, இந்த டெக்கான் பிளாட்டியூ ஆர் பெனின்சுலர் பிளாட்டியூவில் ஹையஸ்ட் பீக் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட அணைமுடி. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது? சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் ஓகேவா. ஸோ சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ் வந்து 700 kilometers இருக்குது டோட்டலாக. அண்ட் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுத் சைடில் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1500 meter ஹை இன் சவுத் வெஸ்ட். அண்ட் 400 meter
high near Delhi. ஸோ அப்போனா இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்ட்ரல் ஹைலாண்டை நார்த்தன் சைடில் நமக்கு டெல்லி வந்துடும். ஸோ அந்த டெல்லி ரீஜியனோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 400 மீட்டர்ஸாக ஹையாக இருக்குது சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸில். அதுக்கு அடுத்து இதோட சவுத் வெஸ்ட்டு, இதுக்கு இங்கேருந்து சவுத் வெஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஆரவல்லி ரேஞ்சஸ்லாம் வருதா. ஸோ இந்த ரேஞ்சஸ் பார்த்துட்டிங்கன்னா நியர்லி 1500 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை தான் சொல்லியிருப்பாங்க. டோட்டலாக சென்ட்ரல் ஹைலாண்ட் 700 கிலோமீட்டர் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். அதில் இதோட ஹைட் வேரி ஆகுது. ஓகேங்களா. ஸோ சவுத் வெஸ்ட்டில் இதோட ஹைட் வந்து 1500 மீட்டர்ஸ் இருக்கும். பட் நார்த் சைட்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நியர் டெல்லி கிட்ட 400 மீட்டர்ஸ் தான் வந்துட்டு ஹைட் இருக்கும். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா குரு ஷிகார் அப்படின்றது தான் ஹையஸ்ட் பீக் ஆஃப் திஸ் ரேஞ்ச். ஓகேங்களா. ஸோ குரு ஷிகார் அப்படின்றது தான் ஹையஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் திஸ் ரேஞ்ச். அந்த பீக்கோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1722 மீட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ குரு ஷிகார் highest peak in this range எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1722 மீட்டர்ஸ். ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஐலாண்டை என்னன்னு சொல்லுவோம்னா மல்வா பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இது சென்ட்ரலாக வச்சுக்கிட்டிங்கன்னா வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் மல்வா பிளாட்டியூன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் லைஸ் சவுத் ஈஸ்ட் டு ஆரவல்லி அண்ட் டு த நார்த் ஆஃப் விந்தியாச்சல் ரேஞ்ச். ஓகேங்களா. ஸோ விந்தியாச்சல் ரேஞ்ச் இந்த சைடு இருக்கும் அண்ட் இது இந்த சைடு இருக்கும். ஓகேவா. அப்போனா இந்த மல்வா பிளாட்டியூ அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுத் ஈஸ்ட் டு ஆரவல்லி அண்டு நார்த் ஆஃப் விந்தியாச்சல் ரேஞ்ச். ஓகேங்களா. ஸோ மல்வா பிளாட்டியூ இந்த இடத்துல இருக்கும். இந்த சைடு வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ரிவர் சாம்பல், ரிவர் பெத்வா, ரிவர் கென் ட்ரைன் மல்வா பிளாட்டியூ பிஃபோர் தி ஜாயின் ரிவர் யமுனா. ஸோ ரிவர் யமுனாவோட ட்ரிபியூட்டரிஸாக என்னென்னா சாம்பல், பெத்வா அண்ட் கென்னு இருக்குது. இந்த 3 ரிவர்ஸுமே வந்து மல்வா பிளாட்டியூவில் தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ட் ஆஃப் சென்ட்ரல் ஐலாண்ட் எக்ஸ்டெண்ட் டு ஈஸ்ட் ஆஃப் த மல்வா பிளாட்டியூ இஸ் known as பந்தல்கேண்ட். ஆல்ரெடி பார்த்துப்போம். பந்தல்கேண்ட் அப்படின்றது நார்த் சைடில் சொல்லியிருப்போமா. அண்ட் ஃபர்தர் இட்ஸ் எக்ஸ்டென்ஷன் இஸ் பேகல்காண்ட். ஓகேங்களா. சென்ட்ரல் ஐலாண்டுன்னு வச்சுக்கோங்கன்னா இது நார்த்து, இந்த இடத்துல வந்து மல்வா பிளாட்டியூ. ஓகேங்களா. ஸோ மல்வா பிளாட்டியூ இது ஆரவல்லி ரேஞ்ச், இது இந்தியா ரேஞ்ச். இந்த இடத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா பந்தல்கண்ட். இன்னும் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷனில் என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகல்கண்ட். ஓகேங்களா. ஸோ பாகல். ஸோ இதெல்லாம் இந்த ரீஜன்ஸ்லாம் மேப்பில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. எதுக்காகனா இதை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, ஈஸ்ட் டு வெஸ்ட் அரேஞ்ச் பண்ண சொல்லலாம், இல்லை வெஸ்ட் டு ஈஸ்ட், நார்த் டு சவுத் அந்த மாதிரி சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லலாம் இந்த பிளேசஸ்லாம் கொடுத்துட்டு. அதனால் அட்லஸ் மேப் புக்கில் இது எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு லொக்கேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. அண்ட் நார்த் ஈஸ்ட் ஆஃப் த பார்ட்டு வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நார்த் ஈஸ்ட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு சென்ட்ரல் ஐலாண்டை வந்து மொத்தம் 4 பிரியுது. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மல்வா பிளாட்டியூ எந்த சைடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுத் வெஸ்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச் அண்ட் நார்த் டு த விந்தியா ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு இது ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் டு த நார்த் சைட் ஆஃப் த ஈஸ்ட் சைட் ஆஃப் த மல்வா பிளாட்டியூ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பந்தல்கண்ட் அண்டு பாகல்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பிரியுது. நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியாவை சென்ட்ரல் ஹைலாண்டை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது டோட்டலாக எந்தெந்த ரீஜன்ஸை கவர் பண்ணுது, என்னென்ன ஸ்டேட்ஸை கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர் அண்ட் பார்ட் ஆஃப் ஒடிசா. ஓகேங்களா. ஸோ சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ வந்து எந்தெந்த ரீஜனை கவர் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர், பார்ட் ஆஃப் ஒடிசா. ஸோ இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ தான் இந்தியாவிலே வந்து ரிச்சஸ்ட் அயன் ரிசோர்ஸ் அங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரிச்சஸ்ட் அயன் ஓர் அண்ட் கோல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலே இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூவில் தான் நமக்கு இருக்குது. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம டெக்கான் பிளாட்டியூ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சென்ட்ரல் ஐலாண்ட் ஒரு வாட்டி பார்த்துடலாம். சென்ட்ரல் ஐலாண்டோட டோட்டல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 700 கிலோமீட்டர்ஸ். அதோட ஹைட் வந்து எப்படி வேரி ஆகுனா சவுத் வெஸ்ட்டில் 1500 மீட்டர்ஸ் இருக்கும். அண்ட் நார்த் சைட்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 400 மீட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ நார்த் சைடில் ஹைட் கம்மியாக இருக்கும், சவுத் சைடில் ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ரீஜனோட ஹையஸ்ட் பீக் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குரு ஷிகார். எவ்வளோ ஹைட்னா 1722 மீட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா. அண்ட்
இதோட வெஸ்டர்ன் பார்ட்டை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மல்வா பிளாட்டியூன்னு சொல்கிறாங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சவுத் ஈஸ்ட் டு த அரவல்லி ரேஞ்ச் அண்ட் நார்த் டு விந்தியா ரேஞ்சுன்னு இருக்குது. நெக்ஸ்ட் இதோட ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பந்தல்கண்ட் அண்ட் பாகல்கண்ட். நார்த் ஈஸ்ட் பார்ட் வந்து சோட்டநாக்பூர் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கப்புறம் என்ன நோட் பண்ணணும்னா இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்டேட்ஸை வந்து கவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸ் வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பிளாட்டியூஸ் இந்த ரீஜன்ஸ்க்குள்ளே இருக்கிற டிவிஷன்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க மேப்பில். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டெக்கான் பிளாட்டியூ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டயக்ராம் போட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து பிளாட்டியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு சிலருக்கு இந்த பிளாட்டியூனா என்னன்னே கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ இது வந்து ஒரு டேபிள் லேண்ட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ டேபிள் லேண்ட் மாதிரி கிராஜுவலாக இந்த லேண்ட் வந்து குறைஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அது வந்து ஹில்லுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதுவே ஒரு ஹைலேண்ட் வந்து சடனாக ட்ராப் ஆகிட்டு ஒரு கிளிஃப் மாதிரி ஆகிடுச்சுன்னா ஸோ இந்த ரீஜன் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கிளிஃப்னு சொல்லுவோம். சரியா? டோட்டலாக அந்த லேண்டை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ பிளாட்டியூனா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சடனாக ஒரு லேண்ட் வந்து இப்படி குறையிறது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த ரீஜன் எல்லாமே வந்து டெக்கான் பிளாட்டியூ, சென்ட்ரல் ஐலண்ட்ஸ் எல்லாமே வந்து பிளாட்டியூஸ்லாம் இருக்குதுன்னா அப்போது அந்த இடத்த வந்து ஹைட் டிஃப்ரென்சஸ்லாம் எதை வச்சு சொல்கிறாங்கன்னா இந்த கிளிஃப் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அந்த கிளிஃபோட டிஃப்ரென்சஸ் வச்சு தான் நம்ம அந்த பிளாட்டியூஸோட ஹைட்டை வந்து வேரி பண்ணி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, வாங்க இப்போ நம்ம வந்து டெக்கான் பிளாட்டியூ பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டெக்கான் பிளாட்டியூவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து 3 பார்ட்டாக இருக்கும். என்னென்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் இருக்கும் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துடுது. ஈஸ்டர்ன் கோஸ்ட் பிளைன், ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்துடும். சென்டரில் இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நார்மல் பிளாட்டியூஸில் இருக்கும். அதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நமக்கு டிவிஷனாக தெலுங்கானா பிளாட்டியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கணுன்னா அட்லஸ் மேப் புக்கை பாருங்கள். கண்டிப்பாக அதை ரெஃபரன்ஸ் பண்ணால் தான் நம்ம ஈஸியாக அந்த ஜியாகிரஃபி கொஷின்ஸ்லாம் டிக் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். டோட்டலாக இந்த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த டெக்கான் பிளாட்டியூ தான். எவ்வளோ ஏரியான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 lakh square kilometers வந்து இது கவர் பண்ணியிருக்கு. அண்ட் இதோட ஹைட் வேரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 500 to 1000 meters above sea levels. ஓகேவா? ஸோ அந்த பிளாட்டியூஸோட ஹைட் வந்து எந்த அளவுக்கு வேரி ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 500 1000 meters above the sea levels. இந்த sea levelல இருந்து இந்த பிளாட்டியூஸோட ஹைட் எந்த அளவுக்கு வேரி ஆகுனா 500 to 1000 meters வந்து வேரி ஆகுது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து இந்த நம்ம டெக்கான் பிளாட்டியூஸில் இருக்க ரேஞ்சஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சத்புரா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். ஸோ மகாராஷ்டிரா ரீஜனில் சத்புரா ரேஞ்ச் இருக்கும். இந்த இடத்துல சாத்மாலா ஹில்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மஹடியோ ஹில்ஸ், மைக்கால் ரேஞ்ச். ஸோ மைக்கால் ரேஞ்செலாம் இந்த இடத்துல இருக்கும். எங்கன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் அந்த சைடில், ஜார்க்கண்ட் அந்த இடத்துல வரும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜ்மாலா ஹில்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சோட்டநாக்பூர் அந்த ஒடிசா ரீஜனில் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான இந்த ஹில்ஸ்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எதுக்காகனா ஹில்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேப் ஓரியன்ட் கொஷின்ஸ் வந்தால் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஹில்ஸ் ஃப்ரம் நார்த் டு ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் டு ஈஸ்ட், அந்த மாதிரி நார்த் டு சவுத் ஆர் வெஸ்ட் டு ஈஸ்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் மேப் பேஸ்டில் மேப் பார்க்குறப்போ இந்த ஹில்ஸ் ரேஞ்சஸ்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வெஸ்டர்ன் காட்ஸை பற்றி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்தர்ன் பார்ட் ஆஃப் த ரேஞ்ச் இஸ் Sahyadri's height increases from north to south. Anaimudi Tri-Junction. ஸோ அனைமலை ரேஞ்ச், கார்டபம் ஹில்ஸ், பழனி ஹில்ஸ். ஸோ இந்த இடத்துல அனைமுடி இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா. ஸோ அனைமுடி அந்த ரீஜனில் வந்து ட்ரை ஜங்ஷன் வரும். என்னென்னு பாருங்கள், கார்டபம் ஹில்ஸ், அனைமலை ரேஞ்ச் அண்டு பழனி ஹில்ஸ், இது 3 வந்து ஜாயின் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்தர்ன் பார்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் ரீஜன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சஹ்யாத்ரிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹைட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத். ஓகேங்களா? ஸோ நார்த்துலேருந்து சவுத் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால தான் நம்ம இந்தியாவில் சதர்ன் இந்தியாவில் ஹையஸ்ட் பீக் எதுன்னு கேட்டாங்கன்னா அனைமுடி வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஈஸ்டர்ன்னு பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஈஸ்டர்ன் காட்ஸை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பூர்வாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பூர்வாத்ரி. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸை மெயினாக இந்த நார்தர்ன் ரீஜனில் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சஹ்யாத்ரிஸ்.
ஓகேவா சஹ்யாத்ரிஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் ஜாயின்ஸ் த வெஸ்டர்ன் காட்ஸ் இன் நீல்கிரிஸ் ஓகேவா. ஸோ நீல்கிரிஸில் வந்து நமக்கு இங்கே ஜாயிண்ட் ஆகிடுது ஈஸ்டர்ன் காட்ஸ் ஓகேவா. ஸோ பார்டரிங் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. ஸோ இதோட நமக்கு வந்து டெக்கான் பிளாட்டியூஸை பற்றி இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து டெசர்ட் ஏரியாவை பற்றி பார்க்குறோம். ஸோ தார் டெசர்ட் எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 lakh கிலோமீட்டர்ஸ் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ தார் டெசர்ட் எவ்வளோ கவர் பண்ணியிருக்குன்னா 2 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணியிருக்கு. இட் ஃபார்ம்ஸ் நேச்சுரல் பவுண்டரி பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து வேர்ல்டு 7th லார்ஜஸ்ட் டெசர்ட். வேர்ல்டுலே வந்து 7th லார்ஜஸ்ட் டெசர்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா தார் டெசர்ட் வரும். அண்ட் வேர்ல்டு 9th லார்ஜஸ்ட் சப்ட்ராபிக்கல் டெசர்ட் ஓகேவா. ஸோ இது வந்து நல்லா நோட் பண்ணணும். சப்ட்ராபிக்கல் டெசர்ட்டில் வேர்ல்டு 9th இருக்கிறது தார் டெசர்ட். ஓவராலாக வேர்ல்டு 7th லார்ஜஸ்ட் டெசர்ட்டாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து மைன்யூட்டாக வேரி ஆகும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டெசர்ட் வந்து எந்தெந்த ரீஜன்ஸில் கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச் அண்டு ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் 2/3 ஆஃப் த ஸ்டேட் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச் அண்டு ராஜஸ்தானில் 2/3 ஆஃப் த ராஜஸ்தான் ஸ்டேட்டை கவர் பண்ணியிருக்கு ஓகேவா. அண்ட் இந்த தார் டெசர்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. என்னென்னா ஆக்சுவல் டெசர்ட் ரீஜன் அண்ட் செமி டெசர்ட் ரீஜன் சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த ஆக்சுவல் டெசர்ட் ரீஜனை என்னன்னு சொல்கிறாங்கன்னா மருஸ்தாலி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ மருஸ்தாலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெசர்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா தார் டெசர்ட் 2ஆக பிரிக்கிறாங்க. தார் டெசர்ட் ஆக்சுவல் டெசர்ட் ரீஜன்னு பிரிக்கிறாங்க அண்டு செமி டெசர்ட்னு பிரிக்கிறாங்க. இந்த ஆக்சுவலில் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மருஸ்தாலி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அண்டு செமியை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பாங்கர்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சால்ட் லேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ சால்ட் லேக்ஸில் சாம்பார் லேக் பார்த்துருப்போம். அடுத்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்னா தன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு மேப்பில் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இதோட வந்து இந்தியன் டெசர்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரஸாக கொடுக்கல. இதில் முக்கியமானது எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டெசர்ட்டோட டைப்ஸில் ஆக்சுவலுக்கு என்ன நேம், அதாவது மருஸ்தாலி, செமிக்கு வந்து பாங்கர் அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்குன்னா 2 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஏரியா கவர் பண்ணியிருக்கு. எந்த ரீஜன்ஸில் இது இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஸ்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச் அண்டு ராஜஸ்தானோட 2/3 ஆஃப் த ஸ்டேட் ஏரியாவை வந்து கவர் பண்ணியிருக்கு ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டுலே 7th லார்ஜஸ்ட் டெசர்ட்டாக இருக்குது. சப்ட்ராபிக்கல் டெசர்ட்டில் வேர்ல்டில் 9th லார்ஜஸ்ட் டெசர்ட்டாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோஸ்டல் பிளைன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ கோஸ்டல் பிளைன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அதை பார்த்துட்டு ஐலாண்ட்ஸை பற்றி பார்க்கலாம் ஓகேவா. சரி டயக்ராம் பார்த்துலாம். சரி ஓகே வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அந்த நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா. அந்த சீக்கும் வெஸ்டர்ன் காட்ஸ் மலை இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா. அந்த வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து நமக்கு கோஸ்டல் பிளைன்ஸ்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து கோஸ்டல் பிளைன்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரியே தான் ஈஸ்ட் சைடில் ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் அந்த சீக்கும் இடைப்பட்ட அந்த லேண்டை தான் வந்து கோஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இப்போது வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 ரீஜனாக சொல்கிறாங்க. இப்போது மகாராஷ்டிரா அந்த ரீஜனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொன்கன்னு சொல்லுவாங்க, கொன்கன் கோஸ்ட். அண்ட் கோவா அண்டு கர்நாடகா இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா. அந்த ரேஞ்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கனரா கோஸ்ட். அண்ட் கேரளாவில் மலபார் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ மொத்தம் 3 டிவிஷனாக சொல்கிறாங்க. கொன்கன் கோஸ்ட், கனரா கோஸ்ட் அண்ட் மலபார் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க ஓகேவா. அண்ட் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட வித்து எந்த அளவுக்கு வேரி ஆகும், ஃப்ரம் ராணா கட்ச்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இதோட வித்து வந்து எந்த அளவுக்கு வேரி ஆகும்னா 10 to 80 கிலோமீட்டர்ஸாக வேரி ஆகும் ஓகேவா. ஸோ அப்போனா நம்ம நார்த்தன் சைடில் நமக்கு வித்து கம்மியாக இருக்கும் அண்ட் சவுத் சைடில் வித்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மலபாரோட வித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 20 to 100 கிலோமீட்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ 20 to 100 கிலோமீட்டர்ஸ். அண்ட் அதோட லென்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 550 கிலோமீட்டர்ஸ் மலபாரது மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகேவா. அண்ட் அதுக்கு அடுத்து நம்ம இங்கே வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா it mainly characterized by the sandy beaches, coastal sand dunes, mud flats, lagoons, estuary,
லேட்ரைட் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ரெசிடுவல் ஹில்ஸ் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கலந்தது தான் வந்து நம்ம இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் பிளைன்ஸ்னு சொல்கிறோம் ஓகேவா. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூமரஸ் ஷாலோ லாகூன்ஸ் அண்டு பேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அதாவது ஷாலோ லாகூன்ஸை கயல்னும் பேக் வாட்டர்ஸை தெரியும் சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ ஷாலோ லாகூன்ஸை வந்து கயல்னு சொல்கிறாங்க, பேக் வாட்டர்ஸை வந்து தெரின்னு சொல்கிறாங்க, டெரிஸ் ஓகேங்களா. ஸோ அண்ட் அடுத்து நம்ம கேரளாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேம்பநாடு லேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து ஒரு பேக் வாட்டர் லேக் ஓகேங்களா. ஸோ ஃபேமஸ் பேக் வாட்டர் லேக் எதுன்னு கேட்டாங்கன்னா வேம்பநாடு லேக். அது எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது ஓகேங்களா. ஸோ கேரளாவில் வெஸ்ட் கோஸ்ட் பிளைனில் இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட் பிளைன் ஓகேங்களா. ஸோ ஈஸ்டர்ன் கோஸ்ட் பிளைன்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நம்ம கன்னியாகுமரியிலேருந்து வெஸ்ட் பெங்கால் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அது வரைக்கும் வரும். அண்ட் அதோட இது எதனால் ஃபார்ம் ஆனது ஓகேவா. ஸோ இந்த பிளைனுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மலைக்கும் கடலுக்கும் நடுவில் இருக்கிறது வெஸ்ட் கோஸ்ட் பிளைன்னு வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்னு சொல்கிறோம். அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட் பிளைன் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் இங்கே இருக்கிற டெக்கான் பிளாட்டியூவில் இருக்க ரிவர்ஸ் எல்லாமே வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஓகேவா. ஸோ இங்கே வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம பே ஆஃப் பெங்காலில் போய்ட்டு மிக்ஸ் ஆகும். ஸோ அப்போனா இங்கேருந்து நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து கொண்டு வர அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் டெபாசிட் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஈஸ்டர்ன் சைடில் தான் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ அந்த டெபாசிட்னால உருவாக்கப்பட்டது தான் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் பிளைன் ஓகேவா. அண்ட் அந்த ஈஸ்ட் கோஸ்ட் பிளைன் டெபாசிட் அலுவியம் ஃபில்லிங்ஸ்னால உருவாச்சா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா லிட்டோரல் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அலுவியல் ஃபில்லிங்ஸ்னால உருவாக்கப்பட்ட ஈஸ்ட் கோஸ்ட் பிளைன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா லிட்டோரல் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அண்ட் அதுக்கு அடுத்து நம்ம ஈஸ்டர்ன் கோஸ்ட் பிளைனில் இருக்கக்கூடிய லேக்ஸை பற்றி அதாவது பேக் வாட்டர்ஸை பற்றி சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சில்கா லேக் பற்றி சொல்கிறாங்க. ஸோ சில்கா லேக்னா ஒரிசாவில் இருக்கும். அண்ட் அது வந்து லார்ஜஸ்ட் பேக் வாட்டர் லேக் ஓகேங்களா. ஸோ லொக்கேட்டட் டு சவுத் வெஸ்ட் ஆஃப் த மகாநதி டெல்டா ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஸோ இந்த சில்கா லேக் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா சவுத் வெஸ்ட் ஆஃப் த மகாநதி டெல்டாக்கு சவுத் வெஸ்ட்டில் இருக்குது. அண்ட் இதுதான் வந்து லார்ஜஸ்ட் பேக் வாட்டர் லேக்குன்னு சொல்கிறாங்க ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொல்லூரு லேக். இந்த கொல்லூரு லேக் எங்கே இருக்குன்னா லைஸ் பிட்வீன் த டெல்டாஸ் ஆஃப் கோதாவரி அண்ட் கிருஷ்ணா ஓகேங்களா. ஸோ கோதாவரி அண்ட் கிருஷ்ணா ரிவருக்கும் அந்த டெல்டாஸோட நடுவில் இந்த கொல்லூரு லேக் இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புலிகேட் லேக். ஸோ புலிகேட் லேக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு பார்டரில் லொக்கேட் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ இதோட லொக்கேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் இந்த ரீஜனில் எப்படி சொல்லுவாங்கன்னா கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம கன்னியாகுமரியிலேருந்து இந்த ரீஜனை சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த இன்னும் டிவிஷன்ஸ் வரும், நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. ஸோ நம்ம அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஐலாண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் வந்து ஐலாண்ட்ஸ்னால் நமக்கு இருக்கிறது என்னென்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார். பே ஆஃப் பெங்காலை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்தமான் அண்ட் நிக்கோபார். அண்ட் அதுவே அரேபியன் சீன் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு லக்ஷதீப் இருக்குது ஓகேவா. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 2 மேஜர் ஐலாண்ட்ஸ் குரூப் இருக்குது. ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார். அந்தமானுன்றது ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்தமானுன்றது ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் அண்ட் நிக்கோபார் அப்படின்றது சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து இருக்கிறது ஓகேவா. ஸோ இதை தான் வந்து சேர்த்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஐலாண்டை வந்து எந்த டிகிரி சேனல் பிரிக்குன்னா 10 டிகிரி சேனல் பிரிக்குது ஓகேங்களா. ஸோ 10 டிகிரி சேனல் செப்பரேட்ஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக இந்த பே ஆஃப் பெங்காலில் எவ்வளோ ஐலாண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 572 ஐலாண்ட்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ 572 ஐலாண்ட்ஸ் ஆர் கன்சிஸ்டட் இன் பே ஆஃப் பெங்கால். இட் இஸ் க்ளோசர் டு த ஈக்வேட்டர். ஸோ நம்ம இங்கே 8 டிகிரி சேனல் பார்த்தோம். அண்ட் இதோட நம்ம இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இந்திரா பாயிண்ட், அதாவது பிக்மேலியன் பாயிண்ட் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா 6 டிகிரி 4 மினிட்ஸ் அந்த இதில் பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஸோ அப்போனா ஈக்வேட்டர்லேருந்து ரொம்ப கிட்டே இருக்குது இந்த ஐலாண்ட்ஸ்லாம் ஓகேவா. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட கிளைமேட்ஸ் வந்து ஈக்வேட்டோரியல் கிளைமேட்ஸ் தான் வந்து இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஈக்வேட்டோரியலுக்கு கிட்டே இருக்கிறதுனால இங்கே வந்து அதிகமான மழை பெய்யும் ஓகேங்களா. ஸோ த்ரூ அவுட் த இயர் வந்து மழை ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இதோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8,249 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். டோட்டலாக அந்த ஐலாண்ட்ஸோட மொத்த குரூப்பையும் சேர்த்து 8,249 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எலிவேட்டட் போர்ஷன் ஃப்ரம் த சப்மெரின் மவுண்டெயின்ஸ். ஸோ இப்போ ஒரு ஐலாண்ட் அப்போ ஒரு கடல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடல் இருக்குன்னா இது வந்து லேண்ட் ஃபார்ம்ஸில் நம்ம பார்ப்போம் ஓகேவா. ஸோ லேண்ட் ஃபார்ம்ஸில் பார்ப்போம். இந்த மலை வந்து உள்ளேயே ஒன்று முடிஞ்சிடும், ஒன்று வந்து மேலே இப்படி வந்து வரும் ஓகேங்களா. ஸோ இந்த மலை வந்து சி மவுண்டெயின்ஸ்
சி மவுண்டெயின்ஸோட பீக் வந்து மேலே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் வந்து நம்ம ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போனா சி மவுண்டெயினோட மேல் பகுதி நம்ம பார்க்குறத ஐலாண்டுன்னு சொல்லுவோம். இது நம்ம லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? டீட்டெயில்டாக. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட கேபிட்டல் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போர்ட் பிளேர் அப்படின்றது தான் இதோட கேபிட்டலாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அரேபியன் சீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு லக்ஷதீப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லக்ஷதீப் நமக்கு இருக்கும், நிறைய குரூப் ஆஃப் இது இருக்கும். அண்ட் இதுக்கு இது பார்த்துக்கிட்டிங்கன்னா லேட்டர் ஒன் ஹேஸ் 27 ஐலாண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 27 ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஸ்மால் குரூப் ஆஃப் கோரல் ஐலாண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கோரல் ஐலாண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா 32 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அண்ட் இங்கே வந்து 8 டிகிரி சேனல் வந்து செப்பரேட்ஸ் லக்ஷதீப் அண்டு மால்டீவ்ஸ். ஓகேங்களா? ஸோ செப்பரேட்ஸ் 8 டிகிரி சேனல் வந்து மால்டீவ்ஸையும் லக்ஷதீப்பையும் பிரிக்கும். ஓகேங்களா? அண்ட் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்இன்ஹாபிட்டேட்டட் பிட் ஐலாண்ட் அப்படின்றது ஒன்று இங்கே இருக்குது. அதில் வந்து பேர்ட் சாங்சுரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது இயர்லி டிவிஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லக்கடிவ், மினிகாய் அண்டு அமின்திவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லக்ஷதீப் அப்படின்ற பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஐலாண்ட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லக்கடிவ், மினிகாய் அண்டு அமின்திவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து 1973 தான் லக்ஷதீப் அப்படின்ற நேமை வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 1973 தான் லக்ஷதீப் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு நேம் வந்து இந்த லக்ஷதீப் ஐலாண்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆஃப் ஷோர் ஐலாண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பிசைட்ஸ் 2 group of islands, India has number of islands along west coast, east coast, in deltas region of Ganga and in Gulf of Mannar. ஓகேங்களா? ஸோ இந்த மேஜர் ஆஃப் ஷோர் ஐலாண்ட்ஸ் எல்லாமே வந்து அன்இன்ஹாபிட்டேட்டட் அண்ட் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை த அட்ஜசன்ட் ஸ்டேட்ஸ். ஸோ மனித நடமாட்டம் இல்லாமல் தான் வந்து இந்த ஆஃப் ஷோர் ஐலாண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஐலாண்டு பார்த்துக்கிட்டிங்களா? ஐலாண்டுக்கு வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா அந்த சி